கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொன்னு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே முன்னதா தெரிஞ்ச மாதிரி கம்மிங் பிக் பாஸ் எபிசோட விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கான அபிஷியல் அப்டேட்டா நேத்தி விஜய் டெலிவிஷனே ஒரு டீசர் விட்டுட்டாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் கடந்து வந்த பாதைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் சேதுபதி அவர்கள் ராஜபாளையத்துல பிறக்கிறாரு. அவருடைய ஸ்கூல் லைஃப் எல்லாமே கோடம்பாக்கத்துல படிக்கிறாரு. அப்ப இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் இந்த முகம் சினிமாவுக்கு தேவையான முகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு சினிமா மோகம் ஏற்படுது. சினிமா மோகம் ஏற்பட்டதுனால அவருக்கு நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஏற்கனவே அக்கவுண்ட்ஸ் படிச்சதுனால கூத்துப்பேட்டையில வேலை செய்யற ஒரு ஆளா ஜாயின் பண்ணி நடிப்பை கத்துக்காம நடிப்பை பார்த்து கத்துக்கிறாரு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி முதல்ல நிறைய படங்கள்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. உதாரணத்துக்கு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல எல்லாம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்லயும் ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி அவர்கள் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய தொடக்க காலத்துல கார்த்திக் சுப்பராஜ் எடுக்கிற ஷார்ட் பிலிம் எல்லாத்துக்கான ஹீரோ விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி அவர்கள் முதல்ல ஒரு சீரியல் பெண் என்ற சீரியல்ல லீடா நடிக்கிறாங்க. சீரியல் நடிச்சு முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் சினிமாக்கு முயற்சி பண்றாரு. இவர் நடிச்ச ஷார்ட் பிலிமுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குது. டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் விஜய் சேதுபதி ரொம்ப பிடிச்ச காரணத்தினால சின்ன சின்ன ரோல் எல்லாமே அவருடைய படத்துல கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்ப உதாரணத்துக்கு வெண்ணிலா கபடி குழு படமா இருக்கட்டும், நான் மகான் அல்ல படமா இருக்கட்டும், இது மாதிரி படங்கள் எல்லாமே விஜய் சேதுபதியை தான் கூடயே வச்சிருந்தாருன்னே சொல்லலாம். அப்பொழுது டைரக்டர் சீனு ராமசாமி ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கப்ப இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் தான் விஜய் சேதுபதி அவர்களை சீனு ராமசாமிக்கு ரெஃபர் பண்றாரு. அதுக்கப்புறம் சீனு ராமசாமி படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறாங்க. அந்த படம் பேர் தான் தென்மேற்கு பருவக்காற்று. முதல்ல செல்வராகவன் படத்துல புதுப்பேட்டையில தனுஷுக்கு பின்னால நின்ன விஜய் சேதுபதி அவர்கள் தான் பேட்டையில ரஜினி சார் எதிர்த்து நின்னாரு. அதுக்கப்புறம் விக்ரம்ல ஒரு வில்லனா கமலஹாசனும் எதிர்த்து நின்னாரு நம்ம சொல்லலாம். ஷாருக் கான் அவர்கள் பாலிவுட் பாட்ஷான்னு சொல்லப்படுற ஷாருக் கான் அவர்கள் விஜய் சேதுபதியை பார்த்து யூ ஒன் ஆஃப் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஆக்டர் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஷாருக் கான் அவங்க படத்துல ஜவான் படத்துல விஜய் சேதுபதி வில்லனாவும் நடிச்சிருக்காரு. இப்போ கதைக்கு வருவோம். விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 8 உடைய தொகுப்பாளர். ஆனா விஜய் சேதுபதி அவர்களுக்கு இது முதல் நிகழ்ச்சி கிடையாது தொகுப்பாளர். இதுக்கு முன்னதா சன் டிவில மாஸ்டர் செஃப் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கும் ஒரு ஆங்கரா இருந்திருக்காரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரு ஹீரோ அதே சன் டிவில ஒரு நிகழ்ச்சிக்கு ஆங்கரா இருந்திருக்காரு. இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி ஆங்கரா அந்த ஷோவை கொண்டு போறாருன்ற ஒரு ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.